தமிழ் ஃபிட் மொபைல் ஆப். நீங்கள் ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கும் மசில் பில்ட் பண்ணுறதுக்குமான ஒரு கம்ப்ளீட் மொபைல் ஆப் இது. நீங்கள் எந்த எக்ஸ்பீரியன்ஸ் லெவலில் இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல இருக்க ஒரு பாடி பார்ட்டுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரியான எக்ஸசைஸ் ஜென்ரேட்டர் இருக்குது இதில். உங்கள்கிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட் வச்சு பாடி வெயிட், தம்பிள்ஸ், ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், ஹோம் ஒர்க் அவுட், ஜிம் ஒர்க் அவுட், மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது கூடிய ஒர்க் அவுட் அண்ட் ரெஸ்ட் டைமரோடு சேர்த்து வரும். ஸோ இதை நீங்கள் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கைடட் ஒர்க் அவுட் செஷன் மாதிரி உங்களுக்கு இருக்கும். நீங்கள் ஒரு நாளும் ஃபாலோ பண்ணுற மாதிரியான மல்டிபிள் ஒர்க் அவுட் ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு ரெடிமேடாக டிசைன் ஆகிருக்கு. அது கூட கலரி கம்மியாகவும் சத்து அதிகமாக இருக்கிற மாதிரியான இந்தியன் ஃபுட்ஸை வச்சு எப்படி டயட் பண்ணுறதுன்னு இதில் இருக்குது. ஸோ டவுன்லோட் பண்ணி உடனே யூஸ் பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே, கோச் அரவிந்த். இன்றைக்கி என்னோடய லெக் ஒர்க் அவுட்டை நம்ம சேர்ந்து செய்யலாம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி லெக்கு செலக்ட் பண்ணிட்டு எக்யூப்மெண்ட் வந்து டபுள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு டைம் 10 மினிட்ஸ் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் அவுட் எனக்கு என்ன ஒர்க் அவுட் ஜென்ரேட் ஆகிட்டு அப்படின்னு காட்டுறேன். இந்த ஒர்க் அவுட்டை நம்ம சேர்ந்து செய்யலாம். இப்போ தான் ஒர்க் அவுட் செஞ்சு முடித்தேன். ஸோ கொஞ்சம் வேர்த்து போயிட்டு நல்லா சூப்பராக ஆகிடுச்சு ஒர்க் அவுட்டு. ஸோ இப்போ நம்ம இதை சேர்த்து எப்படி செய்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் கார்டியோட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் வீட்டில் இருக்குது என்கிட்ட. ஸோ ட்ரெட்மில்லில் ஒரு 15% இன்க்ளைனில் வச்சுட்டு 10 மினிட்ஸ் 4 km/h ஸ்பீடில் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக வாக் பண்ணுறோம். இது பண்ணுற மூலிமா கொஞ்சம் வேர்க்கணும், கொஞ்சம் பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகணும். இதுக்கடுத்து நம்ம ஆப்பில் இருக்கிற டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்கை பண்ணுறேன். ஸோ ஆப்பில் வந்து டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங் போட்டு 5 எக்ஸசைஸ் ஜென்ரேட் பண்ணேன். அதில் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் வந்து இது, செகண்ட் எக்ஸசைஸ் இது, தேர்டு, ஃபோர்த் ஒன், லாஸ்ட்டாக ஃபிஃப்த் ஒன். ஸோ இந்த 5 எக்ஸசைஸுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பில் ஜென்ரேட் ஆன ஒர்க் அவுட்டு. ஆப்பில் வந்து டைனாமிக் ஸ்ட்ரெச்சிங்னு இருக்கும், அதை வச்சுட்டு முடிக்கிறேன் இது. அதுக்கடுத்து நம்ம ஆப் ஓப்பன் பண்ணி இன்றைக்கி லெக் ஒர்க் அவுட் பண்ணுறதுனால ஃபஸ்ட் நம்ம லெவல் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா லெக்ஸுன்னு செலக்ட் பண்ணணும் பாடி பார்ட்டில். அதுக்கடுத்து டம்பிள் செலக்ட் பண்ணிட்டு 10 மினிட்ஸ் ஒர்க் அவுட் டைமிங் செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஜென்ரேட் ஒர்க் அவுட்னு கொடுக்குறோம். ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 5 ஒர்க் அவுட் வந்து ஜென்ரேட் ஆகிடுக்குது. ஸோ இது 10 மினிட்ஸ்க்கு ஃபுல்லாக ரிப்பீட் ஆகும் இந்த 5 ஒர்க் அவுட்ஸு. ஸோ இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்திங்கன்னா கட்ஸி லஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து க்ளூட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற லோவர் பாடி ஒர்க் அவுட். ஸோ தம்பிளில் வந்து காப்லெட் பொசிஷனில், அதாவது செஸ்ட்டு கிட்ட பிடிச்சிக்கிறேன், பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு ரைட் லெக் பண்ணுறப்போ லெஃப்ட் லெக் பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து ஒரு 45 டிகிரிஸ் எடுத்துகிட்டு போகணும். எடுத்துகிட்டு போய் ஃபுல் லோடிங் வந்துட்டு ரைட் சைட் க்ளூட்ஸில் இருக்கும். ஸோ கீழே போகிறப்போ ஸ்லோவாக கண்ட்ரோலாக வரும், மேலே வரப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக வரும். ஒரு எக்ஸசைஸும் மினிமம் 40 செகண்ட்ஸ் பண்ணுறோம். இப்போ இது முடிச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த எக்ஸசைஸ் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சைடு பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் சைடுக்கு பண்ணுறோம் நம்ம. ஸோ ஆப்பில் வந்து ப்ரீவியஸ்ன்னு போட்டு மறுபடியும் இந்த எக்ஸசைஸை இன்னொரு தடவை பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைடு. இந்த பக்கமும் அதே மாதிரி தான். இப்போ லெஃப்ட் சைட் க்ளூட்ஸை லோட் பண்ணுறோம். இந்த பக்கம் ஒரு 40 செகண்ட்ஸ். இதை முடிச்சுட்டு இப்போ நமக்கு ரெஸ்ட் டைமர் வருது. இது டிஃபால்ட்டாக 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் இருக்குது. வேணால் நம்ம 20 செகண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ரெஸ்ட் எவ்வளோமா எடுத்துக்கலாம், இல்லை வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ 20 செகண்ட்ஸ் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த எக்ஸசைஸ்க்கு ரெடி ஆகிடுறோம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா டம்பிள் ஸ்ப்ளிட் ஸ்குவாட். ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஒர்க் அவுட்ஸ் இது. ஃபஸ்ட்டு ரைட் லெக் பண்ணுறோம். அதே மாதிரி கீழே போகிறப்ப கண்ட்ரோலாக போகணும், மேலே கொஞ்சம் எக்ஸ்ப்ளோசிவாக வரும். ஃபுல்லாக நீஸை ஸ்ட்ரைட்டன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, டென்ஷனை வந்து கான்ஸ்டண்ட்டாக வச்சுருக்கிறோம். இது ஒரு 20 செகண்ட்ஸ் பண்ணாலே இதோடைய எஃபெக்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் நமக்கு. மெயினாக இது வந்து க்ளூட்ஸ் அண்ட் குவாட்ஸ் வந்து லோட் பண்ணும். ஸோ இது வந்து 40 செகண்ட்ஸ் பண்ணுறோம். எத்தனை ரெப்பு பண்ணுறோன்னு முக்கியம் இல்லை, ஒரு ரெப்பையும் குவாலிட்டியாக பண்ணுறோம். டைம் அண்ட் டென்ஷன் வந்து 40 செகண்ட்ஸ் வச்சுருக்கிறோம்.
இதை முடிச்சுட்டு மறுபடியும் அதர் சைடு பண்ணுறோம். ஸோ அடுத்த எக்ஸசைஸ் போயிடும். அது ப்ரீவியஸ்னு போட்டால் மறுபடியும் முன்னாடி எக்ஸசைஸ் வரும். அதை வந்து இன்னொரு சைடு ரிப்பீட் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு இன்னொரு சைடு பண்ணுறோம். ப்ரீவியஸ் பட்டன் அழுத்தினோடனே இந்த முன்னாடி எக்ஸசைஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு பண்ணுறோம். அதே மாதிரி தான் ரிலாக்ஸாக 40 செகண்ட்ஸ் பண்ணோம். ஒன்றும் அவசரம் இல்லை. ரெப்ஸு வந்து நமக்கு முக்கியம் கிடையாது. குவாலிட்டி ஆஃப் ரெப்ஸுன்னு டெக்னிக் தான் நமக்கு முக்கியமாக பண்ணணும், பார்த்து பண்ணணும். நல்லா ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணி கண்ட்ராக்ஷன் வந்து நல்லா பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்ததாக டெத் மார்ச். பேர் கேட்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இது யார் பேர் வச்சாலும் எனக்கு சத்தியமாக தெரியல. பட் டெத் மார்ச் அப்படின்னா இது ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ். கிட்டத்தட்ட வந்து ஸ்டிஃப் லெக் ஸ்டாகர் டெட் லிஃப்ட்டை வந்து வாக்கிங்கில் பண்ணுறோம். ஸ்டிஃப் லெக் டெட் லிஃப்ட்னா நம்ம முன்னாடி இருக்க கால் வந்து தலையில் ஃப்ளாட்டாக வச்சுக்கணும். முன்னாடி காலில் வந்து முட்டியை வந்து லாக் அவுட் பண்ணிக்கூடாது, லேசாக மடக்கி வச்சுக்கிறோம். இப்போ பேக்கை ஃப்ளாட்டாக வச்சுட்டு பாடியை பெண்ட் பண்ணி ஹாம்ஸ்ட்ரிங்கை ஸ்ட்ரெச் பண்ணி தம்பிள்ஸை லேசாக தரையில் டச் பண்ணிட்டு இதை வந்து வாக்கிங் ஸ்டைலில் பண்ணணும். கொஞ்சம் ஃப்ரேம் அவுட் கொஞ்சம் வெளியே போயிட்டேன், மறுபடியும் வரேன். இது வந்து ஹாம்ஸ்ட்ரிங் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுற ஒர்க் அவுட்டு. நமக்கு எந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும் போனால் போதும். அடுத்து இதுவும் ஒரு சூப்பர் எக்ஸசைஸ், டம்பிள் ஸ்குவாட் லேட்ரல் வாக்குங்க. ஸோ இது வந்து டீப் ஸ்குவாட்டை வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கணும். ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து கொஞ்சம் டம்பிள்ஸ் இல்லாமலே பண்ணுறோம். டீப் ஸ்குவாட்டில் உட்காந்துட்டு மேலே வராமலே சைடில் வாக் பண்ணிட்டு போகணும் ஸ்லோவாக. ரொம்ப மேலே எஞ்சி வரக்கூடாது. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பாடியை லோவாக வச்சுக்கணும். இது பார்த்திங்கன்னா நம்ம அப்டக்டர் மசில்ஸ்னு சொல்லுவாங்க, நம்ம சைடு தைஸு. ஸோ அந்த மசில் சேர்த்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுல் தை மசில்ஸும் ஒர்க் அவுட் பண்ணுறோம். க்ளூட் மீடியஸும் சேர்ந்து ஒர்க் ஆகும் இதில். அதாவது க்ளூட்ஸுக்கு சைடில் இருக்க மசில்ஸு. முக்கியமாக என்ன பண்ணணும், மேலே வந்து ரொம்ப எஞ்சி வரக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது நடுவில். லாஸ்ட்டாக ஒன் ஆஃப் த ஸ்டாண்டர்ட் அண்ட் பெஸ்ட்டு ஹாம்ஸ்ட்ரிங் எக்ஸசைஸ், டம்பிள் ரொமேனியன் டெட் லிஃப்ட். இது வந்து ஒரு ஹிஞ்ச் மூமெண்ட் அப்படின்வாங்க. அதாவது இடுப்பை மட்டும் பின்னாடி எடுத்துகிட்டு போகணும். ஸோ முட்டியை லேசாக மடக்கி வச்சுட்டு ஹிப்பை மட்டும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேக்கில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஹாம்ஸ்ட்ரிங் ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகிடும். ஸ்ட்ரெச் ஆகிட்டு அது வரைக்கும் போனால் போதும். ஃபுல்லாக தம்பிள்ஸ் சரியாக டச் ஆன அவசியம் கிடையாது. எவ்வளோ நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும் அந்த அளவுக்கு போனால் போதும். இது ஒரு 40 செகண்ட்ஸ் பண்ணுறோம். நல்லா ஸ்ட்ரெச்சை நல்லா ஃபீல் பண்ணி பண்ணணும். ஸோ இப்போ இந்த 5 எக்ஸசைஸும் நம்ம எத்தனை ரவுண்டு வேணுமோ நம்ம பண்ணலாம். 2 ரவுண்டு வேணால் பண்ணலாம், 3 ரவுண்டு வேணால் பண்ணலாம், இல்லை 4 ரவுண்டு வேணாலும் பண்ணலாம். நான் ஒரு 3 ரவுண்டு பண்ணேன் இன்றைக்கி. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் இதில் காட்டியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த ஒர்க் அவுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆப் டவுன்லோட் பண்ணி ரெகுலராக ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள், அதில் இருக்க டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.